மேட்ச் நம்பர் 6 பிட்வீன் எம்ஐ vs ஆர்சிபி. ஸோ ஆர்சிபிக்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் கோலி இருக்கார் மற்றும் எம்ஐக்காக ஃபஸ்ட்டு ஒரு கார்த்தி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் பாலே லெக்கில் ஒரு ஹிட்டு அண்ட் ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆன் ஸ்ட்ரைக்கு ஹேமந்த் வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அந்த கவரத்தில் தூக்கி விட்டுருக்காரு. ஓ கேட்ச் எடுக்க முடியல, எடுத்து அடிக்கணும். இப்போ தான் அடிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் எடுத்திருக்காங்க கம்ஃபர்டபுளாக. பால் அண்ட் ஸ்ட்ரைட் பரவாயில்ல, அங்கே அடிச்சா அவுட்டு. ஓ பட்டு இருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கோம். ஒரு டாட் பால் மட்டுமே. அண்ட் பரவாயில்ல கட் பண்ணியிருக்காரு, மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. ஃபுல் டாஸ் பால் அண்ட் கனெக்ட் பண்ணல, ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக்ல போட்டு வைக்கிறான், ஒயிட் பால் சிக்னல். ஷார்ட் பால் கரெக்டாக வந்த சைடில் அடிச்சு விட்டுருக்காரு. அண்ட் பால் ரீச்சஸ் பவுண்டரி ஃபார் டீம் ஆர்சிபி. ஸோ செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் அண்ட் ஒரு ஓவருக்கு 9 ரன் ஆடி இருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அண்ட் 4 அவுட் இருக்காங்க. விக்கெட் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் ஆர்சிபி இங்கே. ஸோ ரெண்டாவது ஓவர் விஜய் கண்டினியூ பண்ணுறாரு அண்ட் அந்த சைடில் விக்கி வந்திருக்காரு நம்பர் 3ல. ஸ்ரீகாந்த் மேஸ் அண்ட் உள்ளே வந்திருக்கு டாட் பால். லேக்கடர் இங்கே டிஃபென்ஸ் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் அண்ட் கேட்ச் த கால். ஓ ஃபீல்டரை தாண்டி இருக்கா, ஸ்டாப் பண்ணியிருக்காரு, அங்கே ஒரு டபுள் மட்டுமே. செமி லேக்கடர் ஹைட் ஏறி இருக்கு, டிஸ்டன்ஸ் போகல, ஒரு குரூஷியல் டைம் தட்டி விட்டு 2 பேர் விட்டுருக்காங்க. ஸோ கோலி விக்கெட். அது ப்ரீவியஸ் மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாலு, பட் இந்த வாட்டி விக்கெட்டை ட்ராப் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி ஒரு லேக்கடர் இந்த வாட்டி லெக்கில் பெரிய பிக் அண்ட் பால் எங்கே, ஓ பவுண்டரி முன்னாடியே நின்றுருக்கு, ஒரு டபுள் மட்டுமே. ஸோ 2 ஓவருக்கு 15 ஆடி இருக்காங்க. 3வது ஓவர் கண்டினியூ பண்ண கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் செஞ்சுபிளா டிஃபென்ஸ் அண்ட் ஒரு சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ திரும்பி செஞ்சுபிளா டிஃபென்ஸ் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஆஃப்ல வெளியே வந்திருக்காங்க, ஒயிட் பால் சிக்னல். ஓ நிக்கன் பால் இங்கே தான் இருக்கு. ஓ தனியாக ஓடி இருக்காரு, டேரக்ட் அண்ட் விக்கெட். அங்கே விக்கி தன்னோட விக்கெட் நோட் பண்ணுவாங்க, லாஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் சரியான முயற்சி அண்ட் எஜ் வாங்கி தான் போயிருக்கு லெக்கில், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 4 உள்ள அந்த டார்வின் இருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஓ டேரக்ட் அடிக்கணும், அடிக்கல, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்லோயர் அண்ட் திரும்பி ஹைட் ஏற்றி விட்டுருக்காரு கோலி. இதை அடி பிடிப்பாங்களா? ஓ 2வது சான்ஸாக கொடுத்துருக்காங்க, மீண்டும் ஒரு கேட்ச் டாப் நடந்திருக்கு. 4வது ஓவர் கண்டிப்பாக விஜய் வந்திருக்காரு. ஸோ 3 ஓவருக்கு 20 ரன் ஆடி இருந்தாங்க. வித் லாஸ் ஆஃப் 2 விக்கெட் அண்ட் மிஸ்ஃபீல்டு 2 கால் இருக்கு அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க, ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இந்த பேர் ஒரு ஷார்ட் முயற்சி அண்ட் ஃபீல்டரை தாண்டி இருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்லோயர் அண்ட் கேட்ச் த கால். ஓ திரும்பி இல்லை, பெரிய மிஸ் அடிச்சாங்க. ஸோ பால் பவுண்டரி போய் ரீச் ஆயிருக்கு கோலி ஒரு பேட்லேருந்து. ஸோ லாஸ்ட் 3 பால் இருக்குது, பார்ப்போம் 4வது ஓவரில். ஓ சென்ட்ரா ப்ளே பண்ணியிருக்காங்க லெக்கில், அது ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ லேக்கடர் இந்த வாட்டி லெக்கில் கடாசி இருக்காங்க, பட் பால் போலன்னு கீப்பர் சொல்லியிருக்காரு. அண்ட் கையில் விக்கெட், 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் ஆர்சிபி. இங்கே நம்பர் 5ல நியூமேன் விக்கி வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் அண்ட் ஆஃப்ல ஹிட்டு, ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 4 ஓவருக்கு 29 ஆடி இருக்காங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஹைட் ஏறி இருக்கு, டிஸ்டன்ஸ் போன மாதிரி இல்லை, ஆனால் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க. முதல் மேக்ஸிமம் ஆஃப்ல விக்கி ஒரு பேட்லேருந்து கிடச்சிருக்கு.
That is slower and உள்ள முட்டிருக்காங்க. பேட்ஸ்மேன் முட்டிருக்காரு. மீண்டும் ஒரு மேக்ஸிமம் இங்க டீம் ஆர்சிபிக்கு. திரும்பி நாடி லெக்ல ஒரு ஹிட். ஒரு சிங்கிள் மட்டுமே கோலி கான்ஃபிடென்ட்டா ஸ்டேஜ் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஓ வெல் லெஃப்ட் அண்ட் உள்ளே அந்த டாட் பால். ஷார்ட் பால் அண்ட் திரும்பி சரியான கனெக்ஷன் இல்லை. ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். ஷார்ட் அண்ட் கேட்ச் த கோல் பட் ஃபீல்டே தான் இருக்கான். மூணாவது மேக்ஸிமம் இது ஓவரில் விக்கி அவர் பேட்லேருந்து கிடச்சிருக்கு. ஆறாவது ஒரு கண்டினியூ பண்ண கோபால் வந்திருக்காரு மற்றும் 49க்கு 3 ஆஃப்டர் 5 ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் அண்ட் கேப்பில் ஹிட் பண்ணியிருக்காரு கோலி. அண்ட் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை டீம் ஆர்சிபி. லோ ஃபுல் டாஸ் அண்ட் இதாடி ஷஃபிள் பண்ணி ஒரு கரெக்டான பிக் அண்ட் ஹியூஜ் ஒன். ஸோ டீம் எம்ஐ கிட்ட இருந்து இப்போதைக்கு ப்ரெஷர் இருக்குது அதிகமாகவே. ஆஃப்ல அந்த பால் அப்படியே ஆஃப்லேயே வெட்டியிருக்காங்க. ஸோ சிங்கிள் அண்ட் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். Step down and in that very big huge one from Kohli and team RCB. Oh, second base and மேலே பட்டுக்கு போய்க்கிறா அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே லெக் வைஸில். ஓ உல்டாஸ் பால் அண்ட் பேக் டார்கெட் விக்கெட். 68 ரன் ஆடி இருக்காங்க ஆஃப்டர் 6. இது லாஸ்ட் ஓவரு குயிக்காக ஓடி இருக்காங்க அண்ட் ஒரு டபுளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஓவர் டீம் ஆர்சிபி. ஓ செகண்ட் மேட்ச் மேலே பட்டிருக்கு. ஓட்டில் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டே சொல்லியிருக்காரு. டாட் பால் மட்டுமே. நிகான் பால் பின்னாடி. ஓ கண்டிப்பாக டபுள் ஓடுவாங்க. இல்லை ஸ்டே பண்ணியிருக்காங்க. டாட் பால் சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. நிகான் பேக் த டார்கெட் அண்ட் விக்கெட். கோலி இதோட விக்கெட் இந்த இடத்துல லூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலாக கோலியோட விக்கெட் கிளைம் பண்ணியிருக்காங்க 3வது சான்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் பால் லெக்கில் ஹிட் அண்ட் கேட்ச் த கால். ஸோ இந்த கேட்சோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் இருந்தோம் ஆர்சிபி எம்ஐக்கிட்ட இருந்து. ஸோ ஆர்சிபி வந்து 73 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க எம்ஐக்கு. எம்ஐக்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் கணேஷ் மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கோலி ஸ்டார்ட் பண்ணார் அண்ட் ஆஃப்ல சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃபார் த டீம் எம்ஐ டபுள் மூலமாக. அது பால் ஸோ ஆஃப்ல ஆட நினச்சாரு பட் லெக்கில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் ஸ்ட்ரைக்கு பிரகாஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் அண்ட் ஆஃப்ல அந்த பால் கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு 2 மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச்சில் அவர் தான் 1 மேன் ஷோ காமிச்சு மேட்சை ஜெயிக்க வச்சார் எம்ஐயை. ஒரு டபுள் மட்டுமே. லோ ஃபுல் டாஸ் அண்ட் ஃபார்வர்ட் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் ஓடணும் அதை மறந்துருக்காங்க போல். ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் மிஸ் மேலே பட்டிருக்கு அண்ட் டாட் பால் மட்டுமே. ஃபுல் டாஸ் அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓ ரன் அவுட்டா அம்பையர்ஸ் கால் நாட் அவுட் கால் கிடச்சிருக்கா. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 9 ரன் ஆடி இருக்காங்க ஒரு ஓவருக்கு. 2வது ஓவர் கண்டிப்பாக காமேஷ் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப்ல நல்ல ஒரு ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆஃப்ல போட்டிருக்காங்க அண்ட் ஒயிட் பால் சிக்னல். வெரி ஷார்ட் பிரகாஷ் கிட்ட இருந்து அண்ட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த ஆஃப்ல கிடச்சிருக்கு ஃபார் த டீம் எம்ஐ. லெக்ல அந்த பால் 1 ஹேண்ட் ஷாட் லெக் சைடில். ஸோ கண்டிப்பாக டபுள் ஓடிடுவாங்க. டெஃபினட் டபுள் ப்ளஸ் இங்காட்டி ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிபிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். சைடு சைடு லோ ஃபுல் டாஸ் அண்ட் நாங்கள் ஆளுங்க மறைச்சிருக்காங்க. ஸோ ஃபீல்டர் பாலுக்கு வரல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் இந்த ஆடி லெக்ல. ஸோ அங்கே ஃபீல்டர் வைக்கல அண்ட் ஹியூஜ் ஒன். ஸோ பால் வெளியே போயிருக்கு.
நெக்ஸ்ட் பால் இந்த அடி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு பெரிய பேக் பிரகாஷ் கிரண் மீண்டும் ஒரு 6 அண்ட் இதோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டீம் எம்ஐ. ஸோ 2 ஓவருக்கு 29 ஆடி இருக்காங்க. 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். இப்போ பெருசாக ஸ்கோர் ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி டீம் எம்ஐ ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ இந்த ப்ரீமியர் லீக்லேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்து 2 டீமுமே வந்து ஒரு மேட்ச் கூட தோக்கலை இது வரைக்கும். ஸோ இதில் தோக்குறவங்க தான் ஃபஸ்ட் டைம் தோப்பாங்க. அண்ட் லெக்கில் ஒரு ஹிட்டு கையில் விக்கெட் பிரகாஷ் தன்னோட விக்கெட் இந்த இடத்துல லூஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 3ல நியூமேன் சதீஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் அஞ்சுலா பிளே ஒரு டாட் பால் மட்டுமே. ஒரு ஷார்ட்டான முயற்சி அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் வெல் ரைஸ்டு பால் டாட் பால் சிக்னல். ஸ்டெப் டவுன் அண்ட் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு கணேஷ். அண்ட் ஹியூஜ் பிரேக் அதில் ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4வது ஓவர் கண்டிப்பாக பிராவோ வந்திருக்காரு மற்றும் இவங்க 37 ரன் ஆடி இருக்காங்க 3 ஓவருக்கு. அண்ட் பெரிய பிக்குக்கான முயற்சி தப்பான த்ரோ அண்ட் ஒரு டாட் பால் மட்டுமே. சரியான முயற்சி அங்கே ஏறி இருக்கு அண்ட் கையில் விக்கெட் செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் எம்ஐ. நியூமேன் கார்த்தி வந்திருக்காரு நம்பர் 4ல. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் லெக்ல மாறக்கி இருக்காரு அண்ட் ஹியூஜ் ஒன். ஸோ போன பால் வந்து பவுண்ட்ரி தான். நல்ல பால் ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. ஷார்ட் பால் அண்ட் அவர் நினச்சது ஒரு இடம் பார்த்தது ஒரு இடம் ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி ஒரு ஷார்ட் அண்ட் கேட்ச் த கால் ஒரு சிங்கிள் மட்டுமே. வெற்றி பெறனோட 3 ஓவருக்கு 30 5வது ஓவர் கண்டிப்பாக கோலி வந்திருக்காரு. செகண்ட் மேட்ச் அண்ட் சிக்கு மேலே வந்திருக்கு ஆஃப் கட்ரா டாட் பால். வெல் லெஃப்ட் அண்ட் ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. வெல் ரைஸ் பால் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். குயிக்கர் வான் அண்ட் காலிலே பட்டிருக்கு லெக் பைஸில் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் அலாஞ்சிலே வந்தது அண்ட் கால் உள்ளே வந்திருக்கு டாட் பால். ஸ்டெப் டவுன் அண்ட் ஷார்ட்டான முயற்சி சரியான கனெக்ஷன் இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. வெளியே வந்திருக்கு அண்ட் ஒயிட் பால் சிக்னல். டாட் பால் அண்ட் குயிக்கராக வந்திருக்கு பால் பக்கத்தில் வந்தது டாட் பால். ஸோ 5வது ஓவரோட லாஸ்ட் பால் ஃபுல் டாஸு பட் தவற விட்டுருக்காரு மேலேயே பட்டிருக்கு ஒரு சிங்கிள் மட்டுமே. இதில் ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. வெற்றி பெறணும்னா தவிர 2 ஓவருக்கு 24 ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய பேக் அண்ட் யூஜோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கணேஷ். ஸோ போன ஓவர் அடிக்க முடியாது இந்த ஓவர் அடித்து காட்டுறாங்க. ஸோ 11 பாலுக்கு 18 ஃபுல் டாஸ் அண்ட் திரும்பி சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரா இல்லை கையில் விழுந்துருக்கு விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் எம்ஐ. ஸோ 10 பாலுக்கு 18 வேலு நியூமேன் வந்திருக்காரு அண்ட் எஜ்ஜு அங்கே ஏறி இருக்கு அண்ட் கையில் விக்கெட். ஸோ வேலு தன்னோட விக்கெட் இங்கே லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 9 பாலுக்கு 18 ஸ்டெப் டவுன் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ஸ்டெப் டவுன் அண்ட் லே கடை உள்ளே வந்திருக்கு டாட் பால். ஷார்ட்டான முயற்சி நீங்கள் ஐடி ஏற்றி விட்டுருக்காரு. ஸோ மீண்டும் ஒரு விக்கெட் இங்கே லூஸ் பண்ணாங்க. ஸோ எம்ஐ இப்போ ப்ரெஷரில் இருக்காங்க. நியூமேன் திவாகர் வந்திருக்காரு எம்ஐக்காக. ஷார்ட் அண்ட் ஸ்டார்ட்ல அந்த பால் பெரிய பிக் அண்ட் மேக்ஸிமம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஓவர் வெற்றி பெறணும்னா 11 சூழலை கண்டினியூ பண்ணுறாரு. அது பால் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் ஹிட் பண்ணியிருக்காங்க ஆனாலும் விட்டுருக்காங்க விக்கெட். ஸோ நியூமேன் கோபால் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் உள்ளே கடர் அண்ட் உள்ளே வந்திருக்கு டாட் பால். ஸோ 4 பாலுக்கு 10 ரன்னு. ஷார்ட் சைட் டு சைட் ஹிட் அண்ட் நாங்கள் மிஸ்ஃபீல்டு. ஸோ ஓடி இருக்காங்க ஒரு டபுள் மட்டுமே. ஸோ 3 பாலுக்கு 8 நோ பால் கால் அண்ட் பால் அடிக்கல. ஸோ ஒரு ஃப்ரீ டே இப்போ கேமில் ட்விஸ்ட் இருக்கா பார்ப்போம்.
3 பாலுக்கு தேவை 6. ஃப்ரீ ஹிட் பாலும் கிடச்சிருக்கு. செகண்ட் பேஸ் அண்டு ஓ போல்டு பட்டிருக்கு. குயிக்காக ஓடி இருக்காங்க. அண்ட் பைஸில் ஒரு சிங்கிள் மட்டுமே. 2 பாலுக்கு தேவை 5 ரன்னு. அடி லெக்கில் பிக் பண்ணியிருக்காரு. ஆன் பார்க்கும்போது திரும்பி கையில் விக்கெட். இப்போ நியூ மேன் வந்து ஒரு பாலுக்கு 5 அடிக்கணும். ஸோ ஒரு பாலுக்கு தேவை 5. நியூ மேன் அரவிந்த் வந்திருக்காரு. ஓ நல்ல பால், பிளாக் பாலில் போல பால். இதோட டீம் அந்த விக்கெட்டோட சேர்த்து டீம் ஆர்சிபி இந்த மேட்ச்சில் வெற்றி பெறாங்க. அன்பீட்டன் சைடாகவே போயிருக்காங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் எம்ஐ.